இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னும் முக்கியமா சில மரபு தொடர்கள், அதற்குண்டான பொருள் என்னன்னு பார்க்க போறோம். கவனிக்கலாமா? பாருங்களேன். அழி வழக்கு பாருங்க, அழி வழக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அழின்னு சொன்ன உடனே அழிந்து போதல் அப்படிங்கிற மாதிரி நீங்க பட்டு நினைச்சிருவீங்க. அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா அழி வழக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான பொருள்மா வீண் வழக்கு. சரியா? அடுத்தது பாருங்க, அளவளாவுதல் அப்படின்னா அதாவது அளவளாவி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கலந்து பேசுதல். அளவளாவுதல்னா என்னமா? கலந்து பேசுதல். சரியா? அடுத்தது பாருங்களேன், அள்ளி கொட்டுதல். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம், நீங்க நல்லா கவனிக்கணும். அள்ளி கொட்டுதல்னா என்ன அர்த்தம்? அள்ளி இறைத்தல்னா என்ன அர்த்தம்? புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அள்ளி கொட்டுதல் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? எப்பா அள்ளி கொட்டுறான்பா அப்படின்னா ரொம்ப சம்பாதிக்கிறது, மிக சம்பாதித்தல். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது பாருங்களேன், அள்ளி இறைத்தல். இது நமக்கு அடிக்கடி கேட்டிருப்பாங்க. அளவுக்கு மிஞ்சி செலவு பண்றது. அள்ளி இறைத்தல்னா அளவுக்கு மிஞ்சி செலவு பண்றது. ஓகேவா? அடுத்தது பாருங்களேன், அள்ளி விடுதல். அள்ளி விடுதல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதாவது பாத்தீங்கன்னா ஏராளமாக கொடுத்தல்னு அர்த்தம். ஆனா நாம என்ன நினைச்சுப்போம், எப்படி அள்ளி விடுறான் பாத்தியா அப்படின்னா நிறைய பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணிடுவீங்க. ஆனா அள்ளி விடுதல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா ஏராளமாக கொடுக்கறது மற்றவங்களுக்கு, ஏராளமாக கொடுத்தல். சரியா? அடுத்தது பாருங்க, மற்றதெல்லாம் ஓரளவுக்கு நீங்க கேட்ட மாதிரியான வார்த்தைகளா இருக்கும். கேட்காத பாருங்களேன், ஆக்கங்கூறுதல். அதாவது ஆக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வம்னு சொல்லலாம், நன்மைன்னு சொல்லலாம். புரிதல ஒரு சிறப்பை குறிப்பிடுதல் இல்லையா? அப்ப ஆக்கங்கூறுதல் அப்படின்னா ஆசி கூறுதல்னு அர்த்தமா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது பாருங்க, ஆணி கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல்னா ஆணித்தரமா பேசினார்ப்பா அவரு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங் இல்லையா? அப்போ நீ இருக்கிற இடத்த நிலைப்படுத்திக்கிறதுன்னு அர்த்தம். ஆணி கொள்ளுதல்னா என்னமா? இங்க பாருங்க, இருப்பிடத்தை நிலைபெறச் செய்து கொள்ளுதல். சரியா? அடுத்தது பாருங்க, ஆற்றாமை. அதாவது ஆற்ற மாட்டாமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தாங்க முடியாத ஒரு நிலைமை. ஓகே தானா? ஆற்ற மாட்டாமைன்னு என்ன அர்த்தம்? தாங்க முடியாமை. சரியா? அடுத்தது பாருங்களேன், ஆற்றறுத்தல்னா இப்ப என்ன பார்த்தோம்னா இடையிலே கை விட்டுறது. உன் கூடவே இருக்கிறேன், உன் கூடவே இருந்து கடைசி வரைக்கும் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இடையிலேயே கை விட்டுறதுக்கு பேர் என்னமா? ஆற்றறுத்தல் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது பாருங்க, ஆற்றுப்படுத்துதல். ஆற்றுப்படுத்துதல்னா ஆற்றுப்படை நூல்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கலைஞர் மற்றொரு கலைஞருக்கு வழிகாட்டுவார் இல்லையா? உங்க எல்லாருக்கும் தெரியும், தெரியாம இருக்காது. ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழி செலுத்துதல் அல்லது வழி காட்டுதல்னு கூட நீ புரிஞ்சுக்கலாம். வழிகாட்டுதல். சரியா? அடுத்து பாருங்களேன், இப்ப நமக்கு குரூப் 4 தேர்வுல கேட்டிருந்தாங்க பாருங்க, இசக்கு பிசகு. புரியுதுங்களா? இசக்கு பிசகுன்னா ஒண்ணும் இல்ல, காரியம் கெட்டு போறது, ஒழுங்கா செய்யாம இருக்கிறது, முறைகேடு. சரியா? தெரிஞ்சுக்கலாமா?